ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கடமை சபை கூடி வருதல். அப்ப இந்த சபை கூடி வருதல் சில வேளைகளிலே நாம் தவிர்க்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் ஆலயத்திற்கு போகிற காரியத்திலே ரொம்ப கவனமா இருந்தார். அப்போ ஆண்டவர் தம்முடைய வழக்கத்தின்படி அந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார். இப்பொழுது ராஜாவே யோசனை பண்ணுகிறான், ஐயோ ஜனங்கள் அங்க போயிட்டாங்கன்னா அந்த பக்கம் சரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவனே என்ன செய்கிறான், ஜனங்களை பார்த்து நீங்க போறது வருத்தங்க, இங்கிருந்து எருசலேம் வரை ஏங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான் பாருங்கள், 2 கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் உங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தது அப்படிங்கிற தவறான நூதன சத்தியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்தில 400 வருடம் அடிமைகளா இருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய பலத்த கையினால் கொண்டு வந்தார். இப்பொழுது ராஜா தவறான ஆலோசனை சொல்லுகிறான். யெரொபெயாமின் தவறு. இன்றைக்கு கடைசி காலங்களில் நமக்குள்ளா எழும்புகிற ஆவி, ஏதோ ஒன்றை பார்த்துட்டு இதுதான் நம்மள தெய்வம் சொல்ல வைக்கிற ஆவி. யெரொபெயாமை போல பாவத்தில் விழுந்துடாதீங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்தினார், இன்னும் உயர்த்துவார்.